Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. புஷ்பா படத்தை பத்தி நம்ம டெய்லியும் பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த புஷ்பா 2ஓட நிலை என்னதான் உண்மையாவே? புஷ்பாவோட 2 நிலைமை வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. அல்லு அர்ஜுன் நிலைமை தான் சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மனுஷனை சுற்றி ஏன் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியல. நேற்று கூட நம்ம நிறைய விஷயங்கள் அதை பற்றி தான் நிறைய பேர்ட்டையும் இன்டர்வியூ கேட்டிருந்தோம். எல்லாருமே சொல்றது என்னன்னா, அந்த சிஎம்மோட பேரை வந்து ஸ்டேஜில் மறந்துட்டாரு. அவர் அதை மறக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை வந்து எந்த வழியா பார்க்கறதுன்றது மாரி அந்த குடும்பத்தை தாங்குறோன்னு சொல்லிட்டாரு, பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏன் இவ்வளோ விஷயங்கள்? இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கணும்னு அந்த கவர்மெண்ட் நினைக்குதா, என்ன விஷயங்கள்னு நம்ம தெரியல. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா இந்நேரம் எதிர்கட்சியோ ஏதாவது விஷயங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அல்லு அர்ஜுனுக்கு வந்து நடிகர்கள் எல்லாம் அவரோட சப்போர்ட்டாக இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் இல்லையோ அப்படின்னா, இப்போ திரும்பி பார்த்தா அஜித் சார் எப்படி தனியா நின்னாரோ ஒரு ஸ்டேஜில் பேசும்பொழுது அப்ப இருந்த சிஎம் முன்னாடியே அவர் அவ்வளோ போல்டா பேசியிருப்பாரு. இப்போ அப்படிதான் தெரியுது. ஆனால் அப்போ ரஜினி சார் கூட இருந்தாங்க. ரஜினி சார் தான் நைட் எல்லாம் பேசி காலையில் வந்து அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சு ரஜினி அவர்கள் கூட இருந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அல்லு அர்ஜுன் திரும்பி பார்த்தா யாருமே இல்லையோ. அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்போ நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, ஆதரவு அப்படின்றத தெரிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில ஏன் கூட இல்லை அப்படின்றது ஒரு கேள்வி நம்மளுக்கு வர வைக்குது. எல்லாருமே என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, அவர் பண்ணது தப்பு தான், இங்கே நியாயம் யாருமே பேசல, அவருமே அதுதான் ஒத்துக்கிறாரு. ஏன் அவர் வந்து இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க அப்படின்றதான். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தெரியல. இன்னைக்கு கூட அவர் நேரில் ஆஜர் ஆயிருக்காரு. புஷ்பா 2க்கு வந்து ஒரு 3 வருஷம் உழைப்பு, அவ்வளோ வசூல் வந்திருந்தாலும் 3 வருஷம் உழைப்பு. இந்த 3 வருஷம் உழைப்புக்கான பலனை அவர் அனுபவிச்சிட்டாரு. ஆனால் இந்த விஷயத்துக்கான பலனை எங்கே எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்றத அதையும் பொறுத்துன்னு தான் பார்க்கும். புஷ்பா 2 பற்றி பேசும்போது ரஷ்மிகா மேலேயும் ஒரு விஷயம் வந்துருது. ஏன்னா அவங்க அந்த ஃபீலிங் சாங்கில் வந்து ரொம்ப கிளாமராக ஆடிட்டாங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த பாட்டை செலிப்ரேட் பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வீடியோவாக வெளியே பார்த்ததுக்கப்புறம் படத்தில் பார்த்ததுக்கப்புறம் நிறைய விமர்சனம் வச்சாங்க. அதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பை சொல்லும்போது நானே யோசித்தேன், தயங்கினேன். அப்படியே திரும்பி பார்த்தோம்னா அல்லு அர்ஜுனும் சுகுமார் சாரும், இயக்குனர் சுகுமாரும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த அவ்வளோ தைரியத்தில் தான் நான் அந்த ஸ்டெப் ஆடினேன், எனக்கு ஆரம்பத்தில் அதில் தயக்கம் இருந்தது அப்படின்றாங்க. ஸோ அப்போது அந்த கதைக்கு கதாபாத்திரத்துக்கு தேவை அப்படின்ற பொழுது அவங்க அதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. நான் ஃபுல்லாக ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் அங்கே நான் பண்ணொழிய இது வேணும்னோ இல்லை இப்படி தான் பண்ணணும்னோ திணிக்கப்படலை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. புஷ்பா தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு, வாழ்க்கையில் திருப்பமுனையே கொடுத்துருக்குன்னு அவங்களும் நம்புகிறாங்க. அல்லு அர்ஜுனுக்கு அதுதான். இதில் வந்து 3 வருமானம் அதுதான் இனிமேட்டு கொஸ்டின் மார்க். ஏன்னா புஷ்பா 2 வந்து ஏன்னா அல்லு அர்ஜுன் சொல்ல முடியாதுங்க, அவர் இதுக்காகவே நீங்கள் எடுங்க நான் பார்த்துக்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் வருதில்ல, இதுதான் அடுத்த படத்துக்கு உண்டான மார்க்கெட்டிங் அப்படியா கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் 3 வந்து பொருளாதாரமா இல்லை ப்ரொடக்ஷனாக வந்து தயங்கினாலுமே கூட அல்லு அர்ஜுன் அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அடுத்த படம் அதோட அனௌன்ஸ்மெண்ட்டாக கூட வரலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலுமே அடுத்தது அல்லு அர்ஜுன் அவர்கள் அரசியலில் இறங்குவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய டாக்மே போய்கிட்டு இருக்கு. அதுதான் நடந்திருக்கும். அங்கே கோர்ட்டுக்கு போகிறாங்களோ இல்லையோ நேரம் மாநாடு போட்டிருப்பாங்க. நான் யாரையும் பர்டிகுலராக சொல்ல வரல, விஜய் அவர்களுக்கும் அதுதான் நடந்துச்சு. விஜய் அவர்கள் எடுத்ததுமே வரல, அவர் என்னதான் வந்து இவ்வளோ நாளாக மக்கள் எனக்காக பணம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கான அரசியல் வர அப்படின்னாலும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் அழுத்தம் அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ அரசியல் அழுத்தம் நம்ம பார்த்துருக்கோம். என்ன சொல்லணும்னா எல்லாருமே சொல்கிறாங்க தலைவா அப்படின்ற ஒரு விஷயம்னா, வேட்டைக்காரன் சுறா அப்பயுமே கூட வேட்டைக்காரன் கூட தப்பிச்சிருச்சு, சுறா அப்பெல்லாம் ரொம்ப விஷயங்களும் ஃபேஸ் பண்ணார். தலைவால உச்சகட்டமாக இருந்துச்சு. தலைவா அப்போலாம் வந்து என்னடா வாழ்க்கை, இது ஏன் நம்மளால திருப்ப முடியாதா அப்படின்னு அப்போ இருந்து யோசிச்சு அவர் பொறுத்து இருந்திருக்காருங்க. இந்த புலி வந்து பதுங்கிறதுக்கு வந்து பாயறதுக்கு தான் அப்படின்ற சொல்லுவாங்கல்ல. ஸோ அவர் பதுங்கி தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் தொடர்ச்சியாக வச்ச எல்லா விஷயங்களையும் சர்ச்சை தான். சர்க்காராக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு படங்களும், மெர்சலாக இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துக்கும் அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள், பேனரு, ஆடியோ லான்ச்சு, அது அங்கங்கே ஆடியோ லான்ச்சில் இன்ட்டு கொடுத்துட்டே வந்தார். கவலையே படாதீங்க, இங்கே இருக்கிற அரசாங்கம் சரியில்லை, சிலர் வந்து ஆக்டிங்காக சிஎம்மாக இருக்காங்க, நான் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஹிண்ட்டு கொடுத்துட்டே இருக்க இப்போ வந்தார்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அவரை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணுறதுல அஜித் மாதிரி தனியாக நின்று அவர் அவ்வளோ தூரம் போராடுறாரு. ஆனால் இதுக்கப்புறம் அவர் விஜய் மாதிரி மாறி ஒரு பொலிட்டீஷியனாக மாறத கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அல்லு அர்ஜுனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கங்குவா படத்தை பற்றி எல்லாருமே வந்து அதிகப்படியான விமர்சனங்கள் வச்சுருந்தாலும் அந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸ் ஒரு நல்ல கலெக்ஷனை கலெக்ட் பண்ணியிருந்தது.
இந்த படத்தை பத்தி நிறைய பேட் ரிவ்யூ வந்திருந்தாலும் ரீசெண்டா நடராஜ் அவர்கள் நட்டி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தோட பார்ட் 2 பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே மிரண்டுருவீங்க, இந்த படத்தோட பார்ட் 1 மட்டும் பார்த்து எல்லாரும் குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கங்குவா படத்தை பத்தி அந்த படத்தோட ப்ரொடியூசரா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் சூர்யாவே கூட படத்தை பத்தி பெருசா எதையுமே பேசல. ஃபர்ஸ்ட் டைமா வந்து நடராஜ் அவர்கள் பேசியிருக்காரு. ரிலீஸுக்கு முன்னாடி பேசினாங்க அந்த டீம், ப்ரொடியூசரா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், சிறுத்தை சிவா அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ரிலீஸுக்கு முன்னாடி பேசினாங்க. அந்த கண்டென்ட் மேல இருந்து அவங்களுக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட், இதை மக்கள் ஏத்துப்பாங்க, புதுசா ஒன்று நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வாழ்வியலை நம்ம சொல்ல போறோம் அப்படின்ற விஷயம் தான். கதையில வந்து சின்ன சின்ன தொய்வு இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலுமே கூட அந்த உலகத்துக்குள்ள இவங்க வந்துருவாங்க, எப்படியாவது வந்து அடாப்ட் ஆயிப்பாங்க அப்படின்ற விஷயம் தான். எல்லா விஷயங்களும் ட்ரை பண்றதான். ட்ரை பண்ணாம இருந்து பேசுறவங்க 1000 பேர் இருந்தாலும் இவங்க ட்ரை பண்ணிட்டு பேசினாங்க. அவ்வளவு தூரம் அவங்களோட கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. அது சில விஷயங்கள் எவ்வளவு விமர்சனம் எவ்வளவு மீம்லாம் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ரிலீஸுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கு. இந்த 2024 திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கங்குவா தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியன் 2 மறந்துட்டாங்க எல்லாரும். இந்தியன் 2 மறந்து எல்லாரும் கங்குவாக்கு வந்துட்டாங்க. ஆனா அதுல போடப்பட்ட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளவு தூரம் உழைச்சிருக்காங்க. ஸோ ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து டெக்னீஷியன்ஸ் டெக்னிக்கலா நம்ம சொன்னோம், அந்த படத்தை விமர்சனம் செஞ்சவங்க, அதாவது நியாயமா விமர்சனம் செஞ்சவங்க எல்லாருமே டெக்னிக்கலா அந்த படம் பயங்கரம். அதில் ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவங்க போடப்பட்ட அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், சிஜியாக இருக்கட்டும், எல்லாமே பின்னிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதான். ஸோ அதுக்கான மதிப்பை சிலர் குறைச்சிட்டாங்க. அதை மதிப்பு தெரிஞ்சவங்க இன்னும் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வரிசையில் தான் நட்டி அவர்கள் சொன்னாங்க, அதில் ஒரு கேரக்டராகவும் அவர் பண்ணியிருந்தாரு. அவர் கேரக்டர் நல்லா இருக்கும், போஸ் வெங்கட் நல்லா இருக்கும், பர்டிகுலர் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்ல போனால் எல்லாமே அழகாக தான் இருக்கும். ஸோ அவர் எடுக்கும் பொழுதும் பார்த்துருக்காரு. அந்த படத்தோட பார்ட் 2ஓட கதையும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிறுத்தை சிவா வந்து அதுலேயும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் போக போகுது, என்னதான் கங்குவா 2 வந்து பெருசாக இருக்க போது, சூப்பராக இருக்க போது, அதுக்கு வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்னே இங்கே பிரச்சனையாக இருக்குல்ல. இப்போ இந்தியன் 3க்கு உண்டான ஹைப்பு பெருசாக இருந்தாலுமே கூட 2 கொஞ்சம் சரியாக அமையல அப்படின்றப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் கங்குவா 2 வரத்துக்கு சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. சூர்யா அவர்கள் சிறுத்தை சிவாக்கு இன்னொரு லைஃபை கொடுக்கலாம், இன்னொரு வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனா இதுவா அமையுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. கங்குவா படத்துக்கு அப்புறம் சூர்யாவோட நெக்ஸ்ட் ஃபிலிமான கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன் மூவி, அந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட்டை வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்துச்சு. அவர் அந்த உள்ள இருந்து நடந்தவரதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிட்டே இருப்பாரு, அப்படி ஜஸ்ட் திரும்பி மட்டும் பாருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுலேயே அந்த படம் எப்படி வரப்போகுது, அதுக்கான என்ன மாஸ் லுக்காக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த படத்தில் அவர் சொன்னது என்னன்னா, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் தாண்டி ஒரு லவ் இருக்குங்க, அதுதாங்க பயங்கரமாக பேசும் அப்படிலாம் சொன்னாங்க. கங்குவோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சூர்யா முடிஞ்சிட்டாரு, அவ்வளோதான், இனிமேட்டு அவரோட படங்கள் தேட்டருக்குலாம் அதிகமாக ஓடாது, நீங்கள் பாருங்கள் அவர் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு அப்படிலாம் பேசின வாய்க்கு மறுபடியும் சொல்கிறேன், பயங்கரமான தீனி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டார். சூர்யாவோட 2.0 இனிமேட்டு தான் பார்க்க போகிறாங்க. தேட்டருக்குலாம் அதிகமாக வரல, அதனால அங்கே அவர் முடிஞ்சிட்டாருன்னு நினச்சிட்டாங்க. மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணாரு, ஈட்டியெல்லாம் ட்ரை பண்ணாரு. ஆனால் உண்மையான 2.0வா இந்த படம் இருக்க போது. கார்த்திக் சுப்ராஜ் அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தரமாக இருக்க போது. படம் சூப்பராக வந்திருக்கான். அதில் லவ் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அவ்வளோ தூரம் ஆக்ஷனும் இருக்குது, பேலன்ஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. படம் தரமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு இது பயங்கரமாக தீனி போட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் முடியலாம் மாட்டாருங்க. இந்த படம் அடுத்து ஆர்ஜே பாலாஜி இது டக்குன்னு அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. ரெஸ்பெக்டில் வந்து சூர்யா பார்த்தா கற்றுக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்களை அவர் சொல்லிகிட்டே இருந்தாலுமே கூட பாலா குணம்னா ஒடியாந்தார்ல, பாலாக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் முன்னணி இயக்குனர்கள் முன்னணி கலைஞர்கள் யாரையாவது நீங்கள் வந்து பாராட்டணும், அதுக்கு அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சூர்யா நான் வரேன், அவங்களுக்கு உண்டான மரியாதையை நான் செலுத்துறேன் அப்படின்ட்டு வரதில்ல. அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ அதனால சொல்கிறேன், அவரோட 2.0 வெர்ஷனை பார்க்க போகிறீங்க. அவரோட அந்த கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணுற, கதையை சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஜெய்பீம் சூரியரை போட்டெல்லாம் எப்படி பண்ணாரோ, ஸோ இந்த வந்து ஒரு இடம் காலியாக இருக்குடா, அதுக்கான கமர்ஷியலும் நான் கொடுப்பேன்டா அப்படின்ட்டு அவரோட பேட் எடுத்திருக்காரு. சேவாக்கு மாதிரி இப்போ ஆட தொடங்கிட்டாரு. அதனால கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆர்ஜே பாலாஜி படமும் தரமா இருக்க போகுது. கண்டிப்பா. வெங்கட் பிரபுவோட ரீசெண்ட் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் சாரை வச்சு படம் பண்றதுக்கு ஏற்கனவே வந்து மங்காத்தா படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வந்து வெங்கட் பிரபு சாருக்கு கிடைச்சிருந்ததா. ஆனா வந்து அதை அவர் யூஸ் பண்ணல அந்த டைம்ல. ஏன்னா அவருக்கு வந்து பேக் டு பேக்ல நிறைய ஃபிலிம்ஸை டைரக்ட் பண்றதுக்கு இருந்ததுனால அவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலையா. ஆனா இப்போ வந்து வெங்கட் பிரபுக்கு வந்து அஜித் சாரை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையா இருந்துகிட்டு இருக்கா. ஆனா அஜித் சார் வந்து வெங்கட் பிரபு மேல ரொம்ப கோவமா இருக்கிறதுனால அவர் எப்பப்பா கால் பண்ணுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ரீசெண்டா வெங்கட் பிரபு. கோவம் போயிடுச்சுங்க. ஏன்னா அவர் கால் பண்ணுவார் எதிர்பார்த்த கால் வந்து மங்காத்தா டைம்ல பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு மங்காத்தாவை எதிர்பார்த்துக்கலாம். அவருக்கு அந்த கோவம்லாம் இல்லை. இவரும் ஒரு பக்கம் பிஸி ஆயிட்டார். இந்த மாதிரி வேதாளம் வீரம் இந்த பக்கம் திரும்பிட்டாரு. என்ன சொல்லணும்னா
அஜித்துக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு, அஜித் சாருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் விட மாட்டாரு. அவர்கிட்ட நெருங்குறது ரொம்ப கஷ்டம். நெருங்கிட்டீங்க அப்படின்னா விடுறது ரொம்ப கஷ்டம். நீங்களே நினைச்சாலும் அவர்கிட்ட இருந்து விலக முடியாது. அந்த மாதிரி மனிதர் தான் அஜித் அவர்கள். ஸோ ஏன் இது நடக்கல அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் ஃபேமிலி சப்ஜெக்ட் மேலே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண, ஃபேமிலியும் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்ட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா மங்காத்தா படத்தப்போ இருந்த அஜித் வேற லெவல். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலி சப்ஜெக்டாக தான் வந்திருக்கும். மறுபடியும் குட் பேட் அக்லியில் மறுபடியும் கம்பேக் கொடுக்க போறாரு. அதாவது ஒரு கேங்ஸ்டரா ஒரு ராவா இருக்க போகுது. இனி அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் விபியை வந்து பண்ணாமலாம் இல்லை. விபி நீங்கள் நினைச்சு பாருங்க, மாநாடு அஜித் சார் பண்ணியிருந்தாருன்னா மாநாடு சரியா இருந்திருக்கும். அது பயங்கரமான ஒரு வசூல் கொடுத்துருக்கும். திரும்பி எல்லா ரெக்கார்டையும் உடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் விபி எப்பவுமே ஏகேக்காக பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்காரு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க விபி வந்து எஸ்கேக்காக ஒரு படம் பண்ணி ரெடியா இருக்காரு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நீங்க எவ்வளவுதான் எஸ்கேக்கா இருக்கட்டும், நிறைய நடிகர்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ரெடியா வச்சிருப்பாரு. ஆனா அஜித் சாருக்கு போனோம்னா சார் இப்போ ஷூட் போலாமானாலும் விபிட்ட ரெடியா இருக்கும். அந்த அளவுக்கு தான் அஜித் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீமோட எப்போ நம்ம இணையலான்னு. ஏன்னா கோட் படத்தோட டீசரை ஃபர்ஸ்ட் அஜித் சார் தான் பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்பெல்லாம் பயங்கரமா அவர்லாம் சான்ஸே இல்லைங்க. விஷ்ணுவர்தன், விபி, சிறுத்தை சிவா, ஹெச் வினோத் இவங்க எல்லாமே அஜித் சாரோட குட் புக்ஸில் இருக்கிறவங்க. விஜய் சார் ஒரு ஸ்டேஜில் சொல்லுவார், நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் நம்ம பசங்க, அட்லி பாய் நம்ம பாய்ஸ் அவங்க கலக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவர் சொல்லவே மாட்டார். இவர் தான் தெரியுமா, இவர் எங்கேயும் பார்க்கவும் முடியாது, சொல்லவும் மாட்டார். இவரோட குட் புக்ஸில் இருந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அழிக்கவே மாட்டாருங்க. அப்படியே எடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். நீங்களா அந்த சிஎஸ்கேல விளையாடுற பிளேயிங் 11 மாதிரி அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் அஜித் சாரோட நிறைய பெரிய விஷயமும் கூட. விபியை பற்றி பேசிட்டு இருக்கப்போ மகிழ் திருமணி ஒன்று போட்டிருந்தாங்க. 2 பேத்துக்கும் கருத்து வேறுபாடு, ஷூட்டு சரியா எடுக்கல, இவங்க 2 பேத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. நேற்று மகிழ் திருமணி ஒரு அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பாரு. அந்த மனுஷன் ரொம்பலாம் ஷேர் பண்ண மாட்டார். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்க்காம நடந்திருக்கலாம், எதிர்பார்க்காத ஒன்று எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் ஷூட் தள்ளி போனதுக்கு மிக முக்கியமான காரணம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அங்கே போனதாக இருக்கட்டும், அஜர்பைஜான் போனதாக இருக்கட்டும், அதுல இருந்து ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணாலுமே கூட இந்த மகிழ் திருமணி ஒரு விஷயம் அழகாக ஷேர் பண்ணியிருந்தாரு. அஜித் சாரை பற்றி போட்டிருந்தாரு. 2 பேருமே ரொம்ப அதான் அந்த சிரிப்பில் பொய்யே கிடையாதுங்க. அது உண்மை யதார்த்தம். அஜித் சாருக்கு தெரியும் மகிழ் திருமணி யாருன்னு தெரியும், அவர் உழைப்பு என்னன்னு தெரியும். அவர் எவ்வளோதான் ஒவ்வொரு விஷயம் பர்ஃபெக்ஷனாக வரும்னு சொல்லிட்டு லேட்டாக எடுத்தாலும் சரி, லேட்டான்னு சொல்ல முடியாது, அது ரேட்டெக் நிறைய எடுத்தாலுமே சரி, அவரு கமர்ஷியலாக கொடுத்தாலும் ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக கொடுத்தாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் எதிர்பார்ப்பார். அப்படிதான் மகிழ் திருமணியை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஏன்னா தடம்லாம் இன்ன வரைக்கும் எவ்வளோ வாட்டி வேணா பார்க்கலாம், போர் அடிக்காத ஒரு படமும் கூட. ராட்சசன், தடம் இதெல்லாம் அது ஒரு லைன்ல போல வரும். ஸோ விடாமுயற்சி எப்படி பண்ணியிருப்பாரு, ஏன் அஜித் சார் கூட இவ்வளோ நேரம் டிலே அப்படின்னா, ஏன் டிலேக்கு உண்டான பதில இந்த டீசர் சொல்லிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரியும் படம் ரிலீஸ் எப்போ சொல்லும். அதுக்கான சின்ன சாம்பிள் தான் அந்த ஒரு அன்பையுமே வந்து வெளிப்படுத்தியிருக்காரு மகிழ் திருமணி அவர்கள். ஸோ இந்த படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்காரு. கல்யாண போர்ஷன்லாம் தரமாக வந்திருக்கு. டான்ஸ் நேற்று நம்ம பேசியிருந்தோம், டான்ஸ் சீக்வன்ஸ்லாம் தலை சரியாக பண்ணியிருக்காரு. என்னை அறிந்தால பார்த்த அந்த காம்போ வந்து மறுபடியும் அப்படியே ரிட்டர்ன் கொடுக்கும் பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தரமாக இருக்க போது பொங்கலுக்கு ரெடியாக இருக்கும்.